Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல இருக்கக்கூடிய CountA and CountBlank Function பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all எக்ஸல்ல இருக்கக்கூடிய CountA ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த CountA அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு அர்த்தமே count all. சிலர் அதை count alpha numeric-னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த CountA ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ரேஞ்சில் எந்தெந்த செல்லில் வேல்யூ இருக்கோ அந்தந்த குறிப்பிட்ட செல்லை மட்டும் கவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் CountA. ஸோ ஈக்குவல் டு CountA ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு மொத்தம் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் வேல்யூ. இன்கேஸ் நமக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் வேல்யூ 1 2 3 4னு கிட்டத்தட்ட 255 ஆர்குமெண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரேஞ்ச் தான். ஸோ இந்த ஒரே ஆர்குமெண்ட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான அந்த ஒரே ஒரு ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் நமக்கு 12. அண்ட் அதே மாதிரி CountA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை நாம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா நாம் செலக்ட் பண்ணுற டேட்டா ரேஞ்சில் எந்தெந்த செல்லில் வேல்யூ இருக்கோ அந்த செல் மட்டும்தான் கவுண்ட் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கக்கூடிய எந்த செல்லும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாம் செலக்ட் பண்ண டேட்டா ரேஞ்சில் டெக்ஸ்ட் இருந்தால் மட்டும்தான் கவுண்ட் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. டெக்ஸ்ட்டோ நம்பரோ டேட் அண்ட் டைமோ எரரோ எது இருந்தாலும் சரி CountA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது எல்லாமே பர்ஃபெக்டாக என்னாகும் கவுண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா CountBlank. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ரேஞ்சில் எந்தெந்த செல்லாம் கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்கோ அந்த எம்டியான செல்லை மட்டும் கவுண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் CountBlank. உதாரணத்துக்கு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் வந்துருச்சு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரேடே இல்லை. ஸோ அப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேடு இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஈக்குவல் டு CountBlank ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ CountBlank ஃபங்க்ஷனில் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ரேஞ்சுங்கிற ஆர்குமெண்ட். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரேஞ்சை செலக்ட் பண்ண கையோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்தோம்னா 18. ஸோ அப்போ இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 செல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. அப்போ 18 பேருக்கு என்னென்னா கிரேடே இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. CountA ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா ரேஞ்சில் எந்த செல்லுலாம் எம்டியாக இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகவே ஆகாது. ஒருவேளை செல் எம்டியாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் அங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு அந்த செல்லும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ வேல்யூ இருக்கிற செல்லை தான் பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகும். கவனித்து பார்த்தீங்களா இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ செல் எம்டியாக இருந்தாலும் உள்ள ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா CountA செல் அதையும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ வேல்யூவாக தான் எடுத்துக்கும். அண்ட் அதே மாதிரி தான் CountBlankக்கும். ஸோ CountBlank ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம ரேஞ்சில் எந்த செல் பிளாங்காக இருக்கோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம். ஒருவேளை அந்த செல்லில் ஏதாவது ஸ்பேஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருக்குன்ற பட்சத்தில் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகாது. ஸோ இப்போ இதே வந்து இந்த ஸ்பேஸை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பாருங்கள் ரிசல்ட் நமக்கு என்ன ஆயிரும் சேஞ்ச் ஆகிடும். எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் எந்த பிளாங்க் செல்லில் ஸ்பேஸ் இருக்குன்னு நான் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த செல்லில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பேஸ் என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக இந்த ரேஞ்சை நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் Ctrl+G கொடுத்தோம்னா அப்போ நமக்கு கோ டு வரும். அதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெஷல் உண்டு. ஓகே, ஸோ அங்கே நமக்கு செலக்ட் பிளாங்க் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ கவனித்து பார்த்தோம்னா எல்லா பிளாங்கான செல்லும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஆனால் இந்த பிளாங்க் செல் மட்டும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை. அதுக்கான காரணம் உள்ளே என்ன இருக்குது ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்கான செல் பிளாங்காக தான் இருக்கும். இன்கேஸ் அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.